வாழ்க வளமுடன் அம்மா. நீங்களா கேக்குதம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ஆரம்பிக்கலாம். நன்றிகளம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வணக்கம், குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இந்த இனிமையான காலை பொழுதில் நார்வே டென்மார்க் ஸ்கை யோகா இணையதளத்திற்கு வருகை தந்திருக்கும் இருபால் மெய்யன்பர்களையும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் பிராகிருதி அம்மா அவர்களையும் அன்புடன் வாழ்த்தி வணங்குகிறோம். வாழ்க வளமுடன். நல்லதொரு ஆழமான துரியாதீத தவத்தை இனிமையாக நடத்தி கொடுத்த நேசமலர் அம்மா அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு குழந்தைகளை வளர்க்கும் திட்டம். அருட்தந்தை சூக்குமமாக நிறைந்து இந்த சிந்தனையை சிறப்பித்து தர மானசீகமாக வேண்டிக் கொள்கிறோம். குழந்தைகள் விருட்சத்தின் துளிர்கள். அனைத்து பெற்றோர்களும் குழந்தைகள் வாழ்வின் சிகரத்தை தொட வேண்டும் என்று வெற்றி பாதையை தீர்மானித்துத்தான் வழி நடத்தி செல்கிறோம். அவர்களிடம் கேள்விகளை கேட்டு சிந்தனையை தூண்டிவிடுங்க. இந்த ஆப்பிள் பழம் எதற்கு? அப்படியே சாப்பிட அப்படின்னு சொல்றத கேட்டுக்கங்க. தக்காளி பழத்தை அம்மா என்ன செய்வா? சமையல்ல சேர்ப்பாங்க. சரி, இந்த நோட் புக் எதற்கு? எழுதுவதற்கு என்று பதில் வரும். சரி, வாட் இஸ் யுவர் லைஃப் டாஸ்க்? வாட் இஸ் யுவர் லைஃப் கோல்? நீ என்ன செய்ய போற? உனது செயல் எது என்று கேட்டு வளர்ப்போம். பதில் வரட்டும். பரிசுத்தமான குழந்தைகளுக்குள் இந்த எண்ணம் சென்று ஊடுருவும் பொழுது மிக பெரிய பிரபஞ்ச ஆற்றல், காஸ்மிக் கான்சியஸ்னஸ் தான் வைத்திருக்கும் ப்ளூ பிரிண்டிலிருந்து நம் குழந்தைகளை வழிநடத்த ஆரம்பிக்கும். அதற்கான சாதகமான சூழ்நிலைகளையும் வாய்ப்புகளையும் ஊக்கத்தையும் கொடுத்து விட்டா போதும். தைரியமா, சுதந்திரமா, நல்ல வேலைகளை பழக்கி உழைப்பாளிகளாக படைப்பு திறன், சிந்தனை திறன் என்று அனைத்தையும் சுடர்விட செய்து நம் குடும்பம், பாரம்பரியம்னு எவ்வளவு உயர்வுன்றத சின்ன குழந்தைகளாக இருக்கும் போதே ஒரு பிடியா ஊட்டி அந்த குழந்தைகளை மிளிர செய்வது நம்ம கையில தான் இருக்கு. நாம எல்லாருக்குமே மிகவும் பிடித்த வார்த்தை ஒன்று உண்டு அப்படின்னு சொன்னா அது குழந்தைதான். அதே போல உலகத்தில் உள்ள அனைவரும் ரசிப்பது குழந்தைகளை தான். ஏன் அவ்வாறு அப்படின்னு சிந்திக்கும் பொழுது நம்ம சிறு வயசுல எப்படி இருந்தோம் அப்படின்னு பார்க்க முடியாத காரணத்தினால இந்த குழந்தைய பார்த்து நாம இப்படிதான் இருந்திருப்போம் என்று நம்மை நாமே ரசித்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு. அந்த பெரிய ஆற்றல் ரசிக்கிறதுக்காக தானே வந்தது. இதை விடுமா? நம்முடைய குழந்தையை கொண்டு ரசிக்கின்ற பாக்கியம் அது. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவன் ஆவதும் தீயவன் ஆவதும் அன்னை வளர்ப்பினிலே அப்படின்ற ஒரு பாடல் இருக்கு இல்லையா? சில விதிகளை கொண்டு அந்த முடிவுக்கு வந்தாங்க. நரேந்திரனை சுவாமி விவேகானந்தர் ஆக்கியது அவரது தாய். காந்தியை மகாத்மா ஆக்கியதும் அவர் தாய் தான். சிவாஜிய வீர சிவாஜி ஆக்கியதும் அவர் தாய் தான். இப்படி இவர்களை எல்லாம் உருவாக்கியது தாய்தான் என்று நமக்கு காட்டுறாங்க. இன்றைய காலகட்டத்துல இவர்கள் ஒருவர் எல்லாம் மட்டும் போதாது. ஏன் ஒருவரை வைத்து உலகத்தை திருத்திவிட முடியல அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இவர்கள் அனைவரும் பல நல்ல மாற்றங்களை சமுதாயத்தில் ஏற்படுத்தினார்கள். இங்கு அருட்தந்தையின் கனவோ உலக சமாதானம். அதற்கு தனிமனித அமைதி தான் பிரதானம்.
இது ஒரு கூட்டு முயற்சி என்பதை நன்கு அறிந்து வைத்திருக்கிறார் அருட்தந்தை அவர்கள். பொதுவாக நம் குழந்தைகள் மேல் அதிக பாசம் வச்சிருக்கிறோம் அப்படின்றது உண்மை. புலிகாகிதான் அடைஞ்சிடுறோம். ஒரு கவியில குழந்தைய எப்படி பாக்குறாங்க அப்படின்றத எழுதியிருப்பாங்க. இலகிய பொன் உருக்கின் சிற்றுடல், அதாவது தங்கத்தை உருக்கி போட்டது போல உடல் இருக்குமா, இரு நீல கண்கள், ஒளிப்படும் பவள செவ்வாய், ஒரு பிடி கரும்பின் கை கால். எவ்வளவு ஆசைய கொட்டி எழுதியிருக்காங்க பாருங்க, எவ்வளவு ரசனை. ஒரு ஏழை தாய் எப்படி தன் குழந்தைய பார்க்கிறாள் என்று ஒருவன் எழுதுறான். முத்து சிரிப்பழகோ, முல்லை பல்லழகோ, வெத்து கொடிசையிலே விளையாட வந்தாயோ, ஏழை குடிசையிலே ஈர தரை மேலே தாளம் பாய் போட்டு தவழ்ந்தோட வந்தாயோ. ஏழையாக இருந்தாலும் தான் குழந்தை விளையாடுறத பல்வேறு கோணங்கள்ல ரசிக்கிறா. இப்படி அனைவராலும் அதிக பாசமும் நேசமும் யார் மேல இருக்குது அப்படின்னு பார்த்தா எல்லாருக்குமே குழந்தைங்க மேலதான் இருக்கு. இப்படி எல்லாம் புகழ்ந்து ரசித்து வச்சிருக்கிறோம். இறைவனின் படைப்புல இயல்பு கெடாமல் தொடரும் பட்டியலில் இன்னும் இருக்கிறது குழந்தைகளின் சிரிப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன் குழந்தைங்க நமக்கு வேணும் அப்படின்ற ஒரு கேள்விய பலர்கிட்ட கேட்கும் போது கிடைச்ச பதில் பாத்தீங்கன்னா, இது ஒரு பதவி உயர்வு. கணவன் மனைவியாக இருந்தவர்கள் தாய் தந்தையாக உயர்வு பெறாங்க. கொல்லி வைக்க ஒரு குழந்தை வேணும் அப்படின்னாங்க. பிற்காலத்தில் பெற்றோரை காப்பாற்ற ஒரு குழந்தை வேண்டும். முதுமையில் உணவளித்து உதவ பார்த்து கொள்ள ஒரு குழந்தை வேண்டும். பேர் சொல்ல ஒரு குழந்தை வேணும். இதையெல்லாம் நடைமுறையில் நடக்குதா? குழந்தைகள் எல்லாம் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, லண்டன்னு, அதாவது வேலை நிமித்தம் நல்லா படிச்சு குழந்தைகள் என்ன பண்ணிடுறாங்க, வெளிநாடுக்கு போயிடுறாங்க. நிறைய நிகழ்வுகள் பாத்தீங்கன்னா வீடியோ கான்பரன்ஸ்ல டெலிகாஸ்ட் ஆறதை இன்னைக்கு நம்ம பாக்குறோம். பலரால வந்து போக முடியல அப்படின்றதுதான் உண்மை. கொரோனா சமயத்துல என்ன நடந்தது அப்படின்றது நாம நேரடியா பார்த்தோம். பிள்ளைகள் அனைவரும் பெற்றோர்களை காப்பாற்றுறாங்களா? பல பெற்றோர்கள் தங்கள் ஒரே மகளை வெளிநாடுகளுக்கு அனுப்பிட்டு பார்க்கறதுக்கு ஆள் இல்லாம, முதுமையில ஒருவருக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட கவனிக்க ஆள் இல்லாம தத்தளித்து கொண்டிருக்கிறாங்க. அத்தகைய பெற்றோர்களை பாக்குறோம் தானே. எத்தனை வீட்டுல மகனும் அவர்கள் குடும்பமும் சாப்பிட்ட பிறகு தனக்கு உணவு வருமானு ஏங்கி தவிக்கும் உணர்வு எவ்வளவு பேர் அனுபவிக்கிறார்கள். இது எல்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது, உங்களுக்கு ஆகாதுன்னு கூறி ஹோட்டல்ல வாங்கி உணவு தன் மனைவி குழந்தைகள் நீங்க சாப்பிட சொல்ற எத்தனை குடும்பங்கள் இருக்கு. ஆனா இது எப்படி இருக்கு அப்படின்னா, இவங்களுக்கு எல்லாம் பெரியவங்களுக்கு எப்படி இருக்கும், சாப்பிட்டு பார்த்தாதானே தெரியும், ஏன் அவன் நமக்கு கொடுக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு. ஒரு பிட்சானா கூட அது எப்படிதான் இருக்கு, அவங்க ஒண்ணும் அது விருப்பப்பட்டு சாப்பிட போறது இல்ல. ஆனா அதை தெரிஞ்சுக்கிறோன்ற அந்த ஏக்கம் இருக்கும். எத்தனை வீட்டுல அம்மா அப்பான்னு சொல்லி, மாமா மாமின்னு சொல்லி அவங்களுக்கு முதல் மரியாதை செஞ்சு பசியார வைக்கிற பழக்கம் இருக்கு. நிறைய கேள்விப்படுறோம். அதாவது வயசானவங்களும் சமைச்சுக்கிட்டு அடுப்படியில வெந்துகிட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. காசு மட்டும் கொடுத்துட்டா போதுமா? அன்போடு பரிமாறி குழந்தைகளோட உட்கார்ந்து பேர பிள்ளைகளோட பேசி அனைவரும் ஒன்றாக உணவு உண்பது எத்தனை நிறைவை தரும்? பேர குழந்தைகள் தாத்தா பாட்டியிடம் ஒட்டி இருப்பது தானே நிறைவு. ஆனா நம்ம பாக்குறோம் நிறைய இடத்துல கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன் வர சொத்து தகராறுன்னு எத்தனை நிகழ்ச்சி நடக்கிறத பாக்குறோம் இல்லையா? ஒரு சமயம் பார்த்தா குழந்தை இல்லைன்னா அவங்க பிளெஸ்டுன்னு சொல்ற அளவுக்கு கூட விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு இல்லையா? அப்ப குழந்தைகள் இல்லைன்னு இந்த காலத்துல யாரும் வருத்தப்படக்கூட
தேவையில்லை அப்படின்னு சுவாமிஜி அவ்வளவு தெளிவா சொல்லும் போது அதுவும் சிந்தனையை தூண்டதான் செய்கிறது. நாம அப்படியே பார்த்து பார்த்து உருக்கி சேர்த்த சொத்து எல்லாம் அப்புறம் இப்படி போகணுமான்ற அளவுக்கும் மனம் நோக வச்சிடுது. பல இடங்கள்ல குழந்தைகள் பாசம் கண்ணை மறைக்கும். அவர்கள் என்ன தவறு செஞ்சாலும் தட்டி கேட்கறது இல்ல, எடுத்துரைப்பது இல்ல. இப்போது உள்ள நிலையில ஆசிரியர்களும் கூட தண்டிக்கிறது கிடையாது. இது எங்க போய் முடியும்? அப்ப நல்லது கெட்டத சொல்லி குழந்தைங்களை கண்டிச்சுதான் பழகணும் இல்லையா? அதே நேரத்துல நண்பர்களாகவும் பழகணும், நம்பிக்கைகளை கொடுக்கணும். அப்போதுதான் அவர்களிடம் நல்லவற்றை பகிர்ந்து கொள்ளுதல் அப்படின்றது வரும். அதாவது நல்லா அவங்கள லீட் பண்ண எடுத்துக்கிறதுக்கு, நீ இந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுவேன்னு ஒரு சிச்சுவேஷனை கொடுத்து செய்ய சொல்றது. நிறைய பேர் இருக்கும்போது நீ லீட் பண்ணு, இந்த ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம் மாதிரி கண்டக்ட் பண்ண வைக்கிறது. அவங்களே சொல்யூஷன், நீங்க ஒரு டாபிக் கொடுத்து இதுக்கு சொல்யூஷன் நீங்க கொண்டு வாங்கன்னு சொல்றது. அப்படின்றதெல்லாம் நாம குழந்தைகளை அந்த காலத்துல இருந்த மாதிரி, அந்த காலத்துல கூட்டாஞ்சோறுன்னு ஒரு சின்ன விஷயத்துல கூட நிறைய கத்துக்கிட்டாங்க. சோ அதெல்லாம் இப்ப நம்ம பார்க்க கூட முடியறது இல்ல. நாம மொபைல் அடிக்கடி பார்க்காதேன்னு குழந்தைங்க கிட்ட சொல்றோம். ஆனா நாம மாறுறது இல்ல. அனைத்தையும் உற்று நோக்குகிறார் அருட்தந்தை அவர்கள். இதற்கான தீர்வு என்ன அப்படின்னு சிந்திக்கிறாங்க. வருங்காலத்துல குழந்தைகள் பொது உடைமை ஆக்க வேண்டியதுதான் அனைத்துக்கும் தீர்வு என்று அவருக்கு புரிந்து போகுது. பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்ல ஒரு +2 முடிக்கிற அந்த தருவாயில ஒரு 1 year எல்லாரும் ஆர்மி ட்ரைனிங்னு 100% பிள்ளைங்களை அனுப்பிடுறாங்க. இது எப்படின்னா ஆஸ் அ ரூலா வந்துருது. அப்ப என்ன ஆயிடுதுன்னா யாருமே அத ஒரு தவறா அப்படி எல்லாம் கூட பாக்குறது இல்ல. போறாங்க, அம்மா அப்பா கிட்டயே வளர்ந்த குழந்தைங்க கூட அங்க போய் தனியா தங்கணும். அதுங்க வேலையை அதுங்க செய்ய கத்துக்குது, சின்ன சின்ன வேலைகளை கத்துக்குது. வெளியே வரும்போது இன்னும் ரிஃபைன்டா குழந்தைங்க நிறைய விஷயங்கள் டிசிப்ளின்டா கத்துக்கிட்டு வர்றதுக்கு அந்த கவர்மெண்ட் 100% ரூலை எந்த டிஃபரன்ஸும் இல்லாம போடுது. அப்ப அதை நம்ம ஏற்றுக்கொள்றோம் தானே இல்லையா? அப்போ நிர்பந்தம் தான் காலத்துடைய கட்டாயமாக இருக்கிறது. வித்தியாசமான தனித்திறன் உள்ள பிள்ளைகள் சராசரி பெற்றோர்கள் வளர்க்கறதுனால சமுதாயத்திற்கு நஷ்டம். மகரிஷி அழகா சொல்வாங்க, அனைவருக்கும் பொருள் வசதியும் அல்லது படிக்க வைப்பதற்கு வாய்ப்பும் இருக்கிறது இல்ல. அப்பொழுது பல குழந்தைகளுடைய திறமை வெளிவர வாய்ப்பு இல்லாம போயிடுது. அம்மா அப்பா படிக்கலைன்னாலும் அந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்க முடியாது. இப்ப நமக்கு ஹிந்தி தெரியல, ஹிந்தி சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு தெரிஞ்சதுன்னா அது வேற, தெரியலன்னா என்ன பண்ணணும்? ஒரு ஹெல்ப் தான், ஒரு டியூஷன் தான் நம்ம வச்சாகணும். சோ அது போல இந்த வாய்ப்பு அந்த இல்லாம போயிடுது குழந்தைங்களுக்கு. மகாகவி பாரதியார் சொல்வாங்க, ஓடி விளையாடு பாப்பா அப்படின்ற அந்த பாடலை ஏன் எழுதுன அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய புத்தகத்துல உரைநடை பகுதியில எழுதியிருப்பாங்க. அதாவது சின்ன வயதுல எல்லா குழந்தைகளும் வீட்டுக்கு வெளியே விளையாடுவாங்களாம், மரத்துல ஏறி விளையாடுவாங்களாம், ஒரு வீடு பக்கத்துல உள்ளவங்க எல்லாம். ஆனா மகாகவியின் தந்தை பாத்தீங்கன்னா விளையாடவே அனுப்ப மாட்டாராம். எத்தனை முறை கேட்டையும் விளையாட விடலையாம். இதெல்லாம் ஒன்ன சேர்ந்து அவருக்கு கவிதையாக பாப்பா பாட்டாக வெளியே வந்தது. குழந்தைங்களை படின்னு நச்சரித்து மன அழுத்தத்திற்கு உண்டாகிற வகையில பெற்றோர்கள் நடந்துக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த வேர்ல்டு செஸ்ல நம்ம இந்தியா ரொம்ப அழகா வின் பண்ணிருக்கோம் இல்லையா? போத் இதுல மென் அண்ட் விமென் இதுல. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த வீடு பக்கத்துல உள்ள குழந்தைங்களோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. ஏதாவது ஒண்ணுன்னா என்ன சொல்லுவாங்க? அங்க பார், அது குழந்தை எங்க போயிட்டு எப்படி வின் பண்ணிட்டு வந்திருக்கு பார் அப்படின்னு சொல்லுவாங்க தானே இல்லையா? இந்த கம்பேரிசன் ஜாஸ்தி ஆயிடுச்சு. படி, ஸ்கேட்டிங் போ, செஸ் கத்துக்கோ, டான்சிங் போ, டியூஷன் போ,
அப்படின்னு 10 விஷயத்த ஒரே நேரத்துல திணிக்கிறதும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இது நல்லதல்ல. குழந்தைகளை விளையாட விடணும். உடல் ஆரோக்கியம் தான் பிரதானம். பிள்ளைகள் மேல் பெற்றோர்கள் வைத்த அதே அளவு பாசத்தை பிள்ளைகள் பெற்றோர்கள் மேல் வைத்து இருந்தா முதியோர் இல்லங்கள் எல்லாம் எப்படி வந்திருக்கும்? அவசியமே இல்லதானே. இது எல்லாம் எந்த காலத்துல மாறும்? சென்னை போன்ற இடங்கள்ல நிறைய அனாதை இல்லங்கள் இருக்கு. பெற்றோர்களை விட்டு வீட்டை விட்டு ஓடி வரக்கூடிய குழந்தைகள், ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட்ல தனியா திரியும் குழந்தைகள், இவங்களை எல்லாம் போலீஸ் கொண்டு வந்து ஆசிரமம் இது மாதிரி இல்லங்களை கொண்டு வந்து அனுப்பி விடுறாங்க. சில குழந்தைகள் அதாவது திரும்பி விடுவது உண்டு. பல குழந்தைகள் இங்கேயே தங்கி விடுவது உண்டு. சர்வே என்ன சொல்லுதுன்னா, தாய் தந்தை சண்டையை பார்த்து அதாவது படிக்க முடியாம எல்லா கோவத்தையும் அவங்க முதுகுல டின் கட்டுறதுனால ஓடி வந்து விட்ட குழந்தைகள் நிறைய அப்படின்னு சொல்லுது. குழந்தைகளின் குறைகளை சுட்டி காட்டும்னா பல குறைகளுக்கு காரணம் நாம் அப்படின்றத நாம புரிஞ்சுக்கணும். மகரிஷி இதெல்லாம் பார்த்தாங்க. ஒரு சிறந்த தேசம் அல்லது எதிர்காலம் மிக சிறப்புடையதாக இருப்பதற்கு என்ன செய்யலான்னு யோசிச்சாங்க. குழந்தைகளை பொது உடைமை ஆக்கணும். பெற்றோர்கள் குழந்தைகளை வளர்க்கும் பழக்கம் நம் நாட்டில் பழக்கமாக இருக்கிறது. இதனால் பெற்றோர்களிடமிருந்து வேண்டாத செய்கைகளும் சேர்ந்து பிள்ளைகளுக்கு போய் சேர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இதனால பாத்தீங்கன்னா ஜாதி மதமே நம்ம சொல்லி கொடுக்காட்டி எப்படி தெரியும்? அதாவது ஆஸ் அ ரிலிஜியன் நம்ம எல்லாமே நம்ம இருக்கலாம். ஆனா அந்த பேதங்கள் இருக்கக்கூடாது. நாடு, ரிலீஜியன், மதம், தேசம், மொழி, இப்படி குழந்தைகளும் இது தொடர்ந்து இருக்கும்போது இது என்ன ஆயிடும் அப்படின்னா வந்து நல்லதுக்கு நல்ல அது ஒரு சிறப்பான ஒரு குழந்தை வருவதற்கு வாய்ப்பு இல்லை. இந்த மாற்றத்தை உண்டாக்க மனதுல முதல்ல துணிவு வேணும். குழந்தைகளுக்கு நல்ல உணர்வுகளான கல்வி, தொழில், ஒழுக்கம், நாட்டு நலம், செயல் புரியும் ஆர்வம், சாதி மத மேதமற்ற வாழ்வு, இயற்கை தத்துவம், சுகாதாரம் எல்லாத்தையும் புகுத்தணும். எத்தனை வயதுல இருந்து அப்படின்னா சுவாமிஜி இத 3 வகையா பிரிச்சிருப்பாங்க. முதல் 50 ஆண்டுல 12ஆம் வகுப்பு அந்த சமயத்துல இருந்துன்னு சொல்லியிருப்பாங்க. 5ஆம் ஆண்டுகள்னு கூட சொல்லியிருப்பாங்க. யார் வளர்க்கறது அப்படின்னு சொன்னா மனோதத்துவம், சுகாதாரம், அரசியல், விஞ்ஞானம், ஆன்மீகத்துல தேர்ந்த அறிஞர்களை கொண்டு குருகுல கல்விய போன்று கொடுக்கணும்னு சொல்றாங்க. குருகுல கல்வின்றது நம்ம இந்தியா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததற்கு அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ராஜா வீட்டு பிள்ளைகளை கூட ஒரு நாட்டையே ஆளக்கூடிய தகுதி கொடுக்கணும் அப்படின்னா எங்க கொண்டு போய் விட்டாங்க? குருகுலத்துலதான் விட்டாங்க. அங்கு வளர்ந்த பிள்ளைகள் சரி சமமாக அந்த ராஜா வீட்டு பிள்ளைன்ற அந்த எண்ணமே இல்லாம ஒரு ஒரு குரு கிட்ட அவங்க எல்லாவற்றையும் பயின்றத நாம படிச்சிருக்கோம், கேட்டிருக்கோம். அருத்தங்கள் ரொம்ப அழகா இதுன்னு பெற்றோர் தம் மக்கள் தம்மை சமுதாயத்தின் பேரறிஞர் வளர்த்துவிட உலகம் சீராம் அப்படின்னு சொல்றாங்க. அறிஞர்கள் என்பது இங்கு இறைவனை அறிந்தவர்கள், தன்னிலை உணர்ந்தவர்களை தான் குறிக்கிறாங்க. அதாவது அறிவை, சுத்த வெளியை தெரிஞ்சவங்க, இறைநிலையை அந்த தன்மாற்றத்தினாலதான் எல்லாரும் வந்திருக்கிறத அகக்காட்சியாக கண்டவர்கள், இறையுணர்வும் அறநெறியும் பெற்ற அறிஞர்கள் வளர்க்கும் பொழுதுதான் குழந்தைகளின் வாழ்வு நன்றாக இருக்கும். பேதங்கள் இருக்காது, உலகம் சீராக இருக்கும். அப்பொழுது வழக்கத்தை மாற்றி சீர்திருத்தி வாழ வலிவு முதலில் மனதில் வேண்டும். ஒழுக்க உணர்வு, நீதி நெறி உணர்வு, இன்ப துன்பம், நேர்மையோடு இருத்தல், உயர்வு காணுதல் என்ற வகையில தேவையில்லாத பழக்கங்களை விட்டு ஒழிக்கணும். குறையே இல்லாத சீர்திருத்த வாழ்வு வரணும். இதற்கு ஏற்ற வழி குழந்தைகளை பண்படுத்துதலான்னு சொல்றாங்க. குழந்தைகளிடமிருந்துதான் இது வரணும். 5இல் விளையாதது 50இல் கண்டிப்பாக விளையாது.
5 புலன் வழியே அறிவு சென்று கொண்டிருக்கு. என்ன பண்றோம்? நகை நட்டு, we wanted to give the best to our children. நகை நட்டு, புது ஆபரணம், புதிதாக வந்தவற்றை எல்லாத்தையும் வாங்குறது அப்படின்னு நல்லா பார்த்து 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 அந்த குழந்தை பாக்குறது கேக்குறது எல்லாம் வாங்கி கொடுத்து, உழைப்பு என்றால் என்ன என்று தெரியாமலே குறைந்தபட்சம் வீட்டு வேலைகளை கூட ஓடி ஆடி குனிஞ்சு நிமிர்ந்து செய்யும் பழக்கம் என்று எத்தனை பிள்ளைகளுக்கு இருக்கு. கடைசி வரை தாங்கி பிடிக்க பெற்றோர்கள் தயங்குறது இல்ல. ஏட்டா செய்யப்பா, இதை செய்யப்பானா நான் செய்யறேன், கொஞ்ச நேரம் கழிச்சு செய்யறேன்னு சொல்லி கடைசி வரைக்கும் அதை செய்யறது கிடையாது. அப்ப பெற்றோர்களே அதை ஓடி செய்யறது. இப்படியான இந்த நிலை செல்லம் கொடுத்து குட்டிச்சோறாக்குறது வந்து எப்ப மாறுறது? அப்ப இதெல்லாம் வேலைகளை எல்லாம் அவங்க நல்லா செய்யறதுக்கு உழைப்பாளிகளாக, அந்த உழைப்பில் பெருமை கொள்பவர்களாக பிரித்து சொல்லணும். கிரேட்ஸ் குறைஞ்சா கூட சொல்லணும், உட்கார்ந்து பேசணும். யோர் கிரேட்ஸ் ஆர் ஃபாலிங் டவுன், உன்கிட்ட நான் நிறைய எதிர்பார்க்கிறேன், உன்னால இதை செய்ய முடியும், உன்னால நல்லா பண்ண முடியும், ஐ எம் நாட் ஹாப்பி வித் இட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அந்த மனதுல நம்ம என்ன நினைக்கிறோமோ, கொஞ்சம் ஒரு தவறான ஒரு பழக்கம் இருந்தா கூட அதையும் உட்கார்ந்து முளையிலேயே கிள்ளி விடுதல் தான் நம்மளுடைய பொறுப்பு. மகரிஷி சொல்வாங்க, உணர்ச்சி அறிவை வெல்வது இயல்பு, ஆனால் உணர்ச்சியை அறிவு வெல்வது சிறப்புன்னு சொல்வாங்க. அளவு முறையோடு புலன்களை பயன்படுத்தணும். உணர்வை கடந்து உண்மை காணணும். அப்பொழுது அத்தகைய மெய்யுணர்வு கண்ட சான்றோர்களால் குழந்தைகள் வளர்க்கப்படணும். உயர்ந்த ஞானிகள் மகான்கள் குழந்தைய வளர்க்குறாங்கன்னா நமக்கு கசக்குமா? ஆழியார் போன்ற இடத்துல அறிவு திருக்கோயில்ல இது நடக்குது அப்படின்னு சொன்னா அட்லீஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸ்ல அனுப்பி பார்ப்போம் அப்படின்னு தானே தோணும். அந்த பிள்ளைங்க ஃபிளையிங் கலர்ஸ்ல நல்ல ஒன் ஆஃப் தி பெஸ்டா சொல்லிக்கும் போது இத வேணா நம்ம சொல்லுவோமா? இல்லையா? அப்போ என்ன அப்படின்னு சொன்னா, மகான்கள் வழியே இந்த குழந்தைகள் வளர்ந்தாதான் இந்த 5 புலன்களை முறையோடு பயன்படுத்தி புலன்களை கடந்து வாழும் பொழுது யாருக்கும் துன்பம் தராம துன்பப்படும் உயிர்களுக்கு அவர்களான உதவியை செய்யும் தன்மை இயல்பாக வரும். பேதமற்ற சமுதாயம் அமையணும். இது வெறும் வார்த்தைகளால பேசினா போதாது. உலகம் சமநிலை பெறணும், உயர்வு தாழ்வில்லா நிலை வரணும். இதற்கு ஒரு சுருக்க வழி உண்டுன்னு சொல்றாங்க குருபுரான். அது நம் குழந்தைகளை பண்படுத்துதல் தான். இதை ஒட்டிதான் சமுதாய மாற்றங்கள் வரும். எப்படி செய்வது என்பதை அருட்தந்தை ஒரு பாடல்ல சொல்றாங்க. எல்லாரும் இந்நாட்டு மக்கள்னு சொல்றது மாதிரி உலக குழந்தைகள் எல்லாரும் ஓரினமாய் இலர் உடையோர் எனும் பேதம் இல்லாமல் குருகுலத்தில் பல கலைகளை பயின்று பண்பால் உலகை திருத்தி நலம் பெருக்கும் நன்னாளே நாடனைத்தும் பொங்கும் நாள்னு பொங்கல் வாழ்த்த உலக நலத்தோடு இணைத்து கொடுத்திருப்பாங்க. உண்மைய உள்ளபடி பயிற்றுவிக்கக்கூடிய குருகுலத்துல பயின்று நல்ல பண்புகள்னால உலகை திருத்தி நாம் பெருக்கும் நன்னாள் தான் அன்பு பொங்கும் நாள், நேசம் பொங்கும் நாள், கருணை பொங்கும் நாள்னு சொல்வாங்க. அது வரணும்னு திண்ணிய மனதோட அருட்தந்தையின் வழியிலே நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். குழந்தைகளை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது சீரல், சினத்தல், ஒழித்து உடல் உரமாக்கும் சிறுவர்க்காம் விளையாட்டு என் வகையாம், அதாவது 8 வகையான விளையாட்டுகள் பற்றி சொல்லுவாங்க. ஏறல், குதித்தல், வளைதல், நீந்தல், ஓடல், எரிதல், பளுத்தூக்கல், தாண்டல் என மொழிவோம். மீறல் இன்றி பல கோணத்தில் இயக்கி பழகி கொண்டால் உடலை பண்பு, ஒற்றுமை, ஒழுக்கம், பரந்த மனப்பான்மையோடு நல்ல தொழில் திறமை, ஞாபக உயர்வு மற்றும் நற்குணங்கள் உண்டாக்கும் நலம் விளையாட்டுன்னு சொல்லுவாங்க. நாம கோவப்படுவதை பார்த்து நம்ம கிட்ட இருந்து விரைவா அதெல்லாம் குழந்தை கத்துக்கிறாங்க. அப்பா மாதிரியே கோவப்படுறாரு அப்படின்னு பெருமையா சொல்ற அளவுக்கு ஆயிடுது நிறைய வீட்டுல. அப்ப இந்த உடலை உரப்படுத்தும் விளையாட்டு சிறுவர்களுக்கு 8 வகையான இந்த விளையாட்டை அதை பற்றி சொல்றாரு. உடலை எல்லா திசையிலும் அசைக்கக்கூடிய
பலத்தை உருவாக்கக்கூடிய இந்த விளையாட்டுகள் வேணும்னு சொல்றாங்க. கிராமங்கள்ல விளையாட்டுகள் அனைத்தும் தனிநபர் விளையாட்டாகவே இருக்காது பாருங்க. ஒரு குழு விளையாட்டாக தான் இருக்கும். ஒருவர் சார்ந்து உதவி செய்து விளையாடும் பண்பை வளர்த்து கொள்ளும் தன்மை இயல்பா இருக்கும். இந்த செல்போன், வீடியோ கேம்ஸ் அப்படின்னு தனியா உட்கார்ந்து நேரத்தை செலவிடுறதெல்லாம் கிடையாது. இது கண்களுக்கும் கேடு, மூளைக்கும் உடலுக்கும் கேடு, ஆற்றல் இழப்பும் இதனால ஏற்படுது. இதெல்லாம் மாறணும். கூட்டாஞ்சோறுல கூட ஒன்றுன்னு ஒவ்வொன்றும் ஒருத்தர் கொண்டு வந்து எல்லாம் ஒன்னா சேர்ந்து சமைச்சு ஒன்றா சாப்பிடுவாங்க. அதெல்லாம் இப்போது மறைந்து விட்டது. ஆக குழந்தைகளை பொது உடைமை ஆக்கணும் அப்படின்னு சொன்னா அதற்கு நிதி வேண்டும். ஒவ்வொருவர் வாழ்விலும் உபரியாக இருக்கும் செல்வத்தை குழந்தை வளர்க்கும் திட்டத்தின் கீழ் பொது நிதியாய் ஆக்கிடணும்னு சொல்றாங்க. அப்படி மாற்றிவிட்டால் குழந்தை வளர்ப்பு என்பது எளிதாகிவிடும். யாருக்கு எதில் விருப்பம் இருக்கோ அதை கற்றுக் கொடுக்க முடியும். அவங்க அறிவை மீண்டும் சமுதாயத்திற்கு பயன்படுத்தி கொள்ள இயலும். குழந்தை பிறந்தவுடன் வளர்ப்பதில் பெற்றோர் பங்கை விட சமுதாய பங்குதான் அதிகம். அதாவது ஏன்னா குழந்தைகளை மாற்றுவதுதான் எளிது. குழந்தைகளை கொண்டு உலகை சீர்திருத்த படிப்படியாய் உலகம் அப்பொழுதுதான் உய்யும். இது உலக சமுதாய சேவா சங்கம் நோக்கம் என்று மகரிஷி சொல்லுவாங்க. உலக அமைதிதான் அதனுடைய நோக்கம். அடிப்படையில தான் மனவள கலை பயிற்சிகள் எல்லாமே அமைக்கப்பட்டிருக்கு. யோகாவும் இளைஞர் வல்லமையும், யோகா ஃபார் யூத் என்பவர்மெண்ட் திட்டம் என்பது இதற்காக அமைக்கப்பட்டிருக்கு. பள்ளி குழந்தைகளுக்கு நம் மனவள கலையை கொண்டு செல்றோம். அவங்க பயிற்சியை கற்றுக்கொண்டு செய்யும் பட்சத்தில் உலக அமைதி என்பது சாத்தியப்படும். அந்த வகையில அருட்தந்தை கொடுத்த குழந்தை வளர்ப்பு திட்டத்தை உலக சமுதாய சேவா சங்கத்தின் துணை தலைவரான அருள்நிதி செல்வராஜ் ஐயா அவர்கள் மகரிஷி அவர்களின் குழந்தை வளர்ப்பு திட்டத்தை முன்மாதிரியா எடுத்துக்கிட்டு அதை தந்த சொந்த செலவுல செயல்படுத்துறதுக்கு திட்டம் வகுத்து இருக்காங்க. நமது தலைவர் SK ஐயா அவங்களுடைய ஒப்புதலோடு அந்த திட்டம் இனிதே நடைபெற நம்ம மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த தருணத்துல தெரிவித்துக் கொண்டு இத்தகைய நல்ல திட்டங்கள் அமலுக்கு வந்து வையமெல்லாம் பரவி சுடர்விட உலக குழந்தைகளின் வாழ்வு மிக சிறப்பாக அமைய எல்லாம் வல்ல இறைநிலையையும் குரு நிலையையும் துணைக்கு அழைத்து இதுகாரும் இந்த சிந்தனையை செவிமடுத்த அத்துணை அன்பு உள்ளங்களையும் வாழ்த்தி வழங்கி நல்லதொரு வாய்ப்பை நல்கிய அருட்தந்தைக்கும் இறைமைக்கும் ஸ்கை யோகா நார்வே டென்மார்க் இணைய வழி குழுமத்தினருக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து செவிமடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் தொகுப்பாளர்களுக்கும் பின்புலத்தில் உதவி கொண்டிருக்கும் நண்பர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உரியதாக்கி நிறைவு செய்து கொள்கிறோம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க.